ஹேடா திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமின் குக் எஃப்எஃப் தான், நியூவாக. ஓகேங்களா, இந்த எஃப்எஃப் தான் நான் எடுத்துகிட்டு வரவே ரொம்ப லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே மினி சீரியஸ் தான். இது ரொம்ப லாங்காக இருக்கும். இதில் ஹாப்பி இருக்கும், சேட் இருக்கும், க்ரையிங் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்படியே ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இப்போ இது வந்துட்டு ஹீ இஸ் இன் லவ் வித் மீ. ஓகேங்களா, இதோட நேம் வந்துட்டு அப்புறம் அதில் இன்னொரு நேம் ஆட் ஆகும், ஃபேட்டட் டு பி டுகெதர். ஓகேங்களா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்லி ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அப்படி சொல்கிறாங்க, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஏன் காலையிலேயே சொல்கிறாங்க, காலையிலேயா? இங்கே பாருடா ஃபர்ஸ்ட் டே காலேஜ்டான்றாங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஆகணும், ஆமாம் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. என்ன 12th லீவ் இன்னும் மறக்கவே இல்லையா சார் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நான் மறந்துட்டேனே சொல்கிறாங்க. மறப்ப எந்திரி அப்படி சொல்கிறாங்க. அப்பா ஒரு கீழே ரேட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. உனக்கு நீ இப்படி தூங்கிட்டு இருக்க தெரிஞ்சு அவ்வளோ சொல்கிறாங்க. வந்துட்டு ஏங்க சொல்லிட்டு வேகமாக ஓடி குளிக்கிறாரு. குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் போட்டு வந்துடுறாரு. ஏங்க இது ஓகேவா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் நியூ அங்கே ஒரு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே போகிறேன், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அங்கே பாட்டு குழந்தைங்க ட்ரெஸ் மேலே போடாத, நல்லா போடுறா, அப்படி காலேஜ் போகிற மாதிரி கெத்தாக போட்டு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இது நல்லா இருக்கா எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு எது போட்டால் நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. இது யாருன்னா ஜிம்மோட அண்ணா ஜேஹோப். ஓகேங்களா, ஜிம்முக்கு 2 அண்ணா இருப்பாங்க. ஒருத்தவங்க ஜின்னு, என்னோட ஜேஹோப்பு. 2 பேருமே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பை ஜிம்மினை ரெடி பண்ணிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கீழே ஜிம்மோட அப்பா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு டெய்லி இப்படி தான் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறானா சொல்கிறாங்க. ஏங்க அங்கே பாருங்கள், 1 மந்த்தாக லீவ் தானேங்க அவனுக்கு, லீவில் தானே இருந்தால் அன்றைக்கி தானே காலேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, இனிமேல் தான் வந்து கரெக்டாக டைமுக்கு எந்திரிப்பான், எதுக்கு காலையே கத்துறீங்க பையனை அப்படி சொல்கிறாங்க. நான் அது அவன் முன்னாடி கத்திராதீங்க, அவனும் வரல, இப்போயோ கத்துன்னு வச்சுக்கலாம், அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறான், ரொம்ப அப்செட் ஆகிடுவான் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்லது தானம்மா சொல்கிறேன். அங்கே பாருங்கள், நீங்கள் அவன் நிறைய பாசம் வச்சுருக்கீங்க, நிறைய லவ் கேர் கொடுக்குறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, அவங்க மட்டும் எப்படி திட்டுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் செல்லம் சாப்பிட்டானா, தங்கம் தூங்குனுச்சா, என்னெல்லாம் கேட்குறீங்க சொல்கிறாங்க. சரிம்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே எல்லோரும் செல்லம் கொடுத்தாங்க, அவங்க அண்ணனுங்க 2 பேரும் அவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்க, நீயும் அப்படி தான். இப்போ நானும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே அவன் நல்லா படிப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க, அவன் நல்லா தான் படிக்கிறான், அவனோட டாப்பராக தானே இருக்கா சொல்கிறாங்க. டாப்பராக இருக்கான், எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரிக்டாக சொன்னால் மட்டும்தான் அப்படிலாம் மார்க்ஸ் நல்லா எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, வருவான் ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே அப்புறம் இன்னொரு பர்சன் அம்மா நான் குக்கிங் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஏன்ப்பா உனக்கு நீ வந்து குக்கிங் பண்ணணும், நம்ம வீட்டில் எவ்வளோ மேட் இருக்காங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு குக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு குக்கிங் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து டேபிள் வைக்கிறாங்க. இது ஆனால் ஜின். ஓகேங்களா, ஜின் அவங்க அம்மாவுக்கு குக்கிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு கம்பெனியோட CEO இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜேஹோப் கீழே வராங்க, ஜிமினும் கீழே கூட வராங்க. அம்மா குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லம் சொல்கிறாங்க. சின்ன ஏங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் டா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணுறாங்க அப்பா கிட்ட. அப்பா குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங், இனிமேல் நாலேருந்து நேரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா சாரி சொல்கிறாங்க. ஓகே ஒன்று சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் டக்குனு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மோட அம்மா அதை பொறுமையாக சாப்பிட்டு சொல்கிறாங்க. அது ஓகேம்மா பொறுமையாக சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா தான் சொல்கிறாங்க, அங்கே பாரு காலேஜில் நான் தான் ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்பா அது வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் நோ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜின்னையும் ஜேஹோப்பை திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் ஏதாவது சொல்லுங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க தான் எப்போதுமே ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஜிமினுக்காக. இப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைடா காலேஜ் பஸ்ஸுனா அவ்வளோ சேஃப் இல்லைடா, சரியா பசங்க ரேகிங் பண்ணுவாங்க, புல்லிங் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். அப்பா கூட காலேஜில் கார்லேயே போயிட்டு ட்ராப் பண்ணுவாங்க, ஈவினிங் கூட்டிகிட்டு வர போகிறாங்க, உனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸ்கூல் லைஃப் தான் அப்படி இருந்துச்சு, காலேஜில் கூட என்ஜாய் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே பாரு ஜிமின் அப்பா சொன்னால் நல்லதுக்கு தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிமினோட அப்பா எதுவும் சொல்லாமல் அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டிரைவர் மாதிரி சார் கார் ரெடி சொல்கிறாங்க. இந்த வர சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டியா சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா பாய் சொல்கிறாங்க. பாய்டா ஆல் தி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவில் சொல்கிறாங்க. ஓகேன்றாங்க. ஜின்னும் ஜேஹோப்போட சொல்கிறாங்க. இப்போ ஜேஹோப் ஜின்னோட ஃபோர்கில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக நல்லா படின்னு சொல்கிறாங்க. ஓகே அவங்க சொல்கிறாங்க. சேடாக இருக்காதடா போய் விட்டுற போகிறாங்க, காலேஜில் ஜாலியாக தான் இருக்க போகிறேன் சரியா அப்படி சொல்கிறாங்க. ஸ்கூல் மாதிரிலாம் இருக்காது, காலேஜ் வர மாதிரி இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா கூட காரில் தான் வராங்க. ஜிம்மோட அப்பா வர வழி ஃபுல்லாக சொல்லிட்டு வராங்க. யாரோ புல்லிங் பண்ணால் சொல்லணும், ரேங்கிங் பண்ணால் சொல்லணும், யாரும் இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா சொல்லிகிட்டே வராங்க. இப்போ கரெக்டாக காலேஜ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ நானே கிளாஸ்க்கு போயிடுறேனே சொல்கிறாங்க. நான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டா என்ன சொல்கிறாங்க. இல்லைப்பா எல்லாம் இது மாதிரி நினச்சிப்பாங்கப்பா, ஸ்கூல் பையன் மாதிரி நினச்சிப்பாங்களா, அங்கே யாரும் டீஸ் பண்ணுற அது மாதிரி பசங்க இருக்காங்களா சொல்கிறாங்க. தெரியலப்பா ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்கிறாங்க. நானே போயிடுறேனே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி யாராவது என்ன பண்ணாங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மோட அப்பா பாய் பத்திரமா போக சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே வராங்க. இங்கே ஒரு கிளாஸ் ரூம் காமிக்கலாம்டா. டேங்கு சொல்கிறாங்க. என்னடா மேக் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லிகிட்டே இருப்பிய, இது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே தான் சேர போகிறான், அப்போ 10th படிக்கும்போது ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு அப்படியா சொல்லி அங்கே வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. அவன் இதை சொல்லியிருக்கான்டா, ஆனால் அவன் இப்போ தான் வருவானான்னு எனக்கு தெரியல, நாங்கள் அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ணடா சொல்கிறாங்க. ஓ சரி பார்க்கலாம். ஆமாம் அவன் வந்துட்டு எங்களை ஒன்றும் கட்டி விட்ட மாட்டேறா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அங்கே இருக்கான் பாரு ஜங்குக்கு, அவன் தான் அவனை அப்படியே கொண்டுடுவான், நீ அந்த மாதிரிலாம் எங்களை கட்டி விட்ட
புது ஃப்ரெண்டு கூட போயிட்டு நான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குவை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு, மெக்கு, காய், நம்ம ஜாக்சனு, என்மு, ஃபிலிக்ஸ் இவங்க எல்லாரும் ஒரு கேங்கு ஸ்கூலில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஒரே ஸ்கூலில், அதாவது 11th 12th. ஜிமின் அண்ட் வந்துட்டு 10th வரைக்கும் ஒன்றா படிச்சிருப்பாங்க. 8th to 10th ஒன்றா படிச்சிருப்பாங்க ஹை ஸ்கூலு. அதாவது மிடில் ஸ்கூல் நினைக்கிறேன். மிடில் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் மாறி இருப்பாங்க. அப்போ ஜிம்மின் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து காலேஜ் வந்து ஒன்றா படிக்கலாம், இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே காலேஜ் அதே கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஜிமினும் அதே கோர்ஸ் தான். ஆனால் ஜிமினுக்கு ஞாபகமே இல்லை டேவை பற்றி. அவர் பாட்டு கேஷுவலாக தான் வராரு எங்கள் கிளாஸ் ரூமில். இப்போ நம்ம ஜிமின் கிளாஸ் ரூமில் என்ட்ராக எங்கள் ஜங்குக்கு என்னென்னா அவர் வந்து அந்த சைடு காலை வந்துட்டு டெஸ்க் மேலே வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி காய் மேலே சாஞ்சிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கிளாஸோட என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்காரு. வருவானா அவன் ஜாயின் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு 24 ஸ்டூடெண்ட் இருந்திருப்பாங்க அந்த கிளாஸ் ரூமில். ஆல்மோஸ்ட் 20 people வந்துட்டாங்கன்னு 4 மெம்பர்ஸ் மட்டும் தான். அதில் வந்து ஒருத்தர் ஜிமினா இருந்துன்னு சொல்லிட்டு அவர் வேண்டிட்டு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக ஜிமின் என்ட்ரு ஆகுறாரு. ஜிமின் என்ட்ரு ஆனது என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பெஞ்சு போய் உட்காந்துறாரு. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. ஹே அப்படி சொல்கிறாங்க. ஹாய் என்ன அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நியூ தானே, நான் நியூ தான், ஹாய் கூட சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. சொல்லுவேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் சொல்கிறாங்க. உன்னோட பேர் என்ன சொல்கிறாங்க. என்னோட பேர் வந்துட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் தான் இருக்கு. ஆமாம் ஃபிலிக்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்னன்னா ஜிமின் என்ன பண்ண ஃபிலிக்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படி நம்மளுக்கு இங்கே உட்காந்தோம்னா இவங்க கூட உட்காந்து அடி விழுவோம், இல்லை வேணா திட்டு விழுவோம், இவங்க வேணா ரேங்கிங் பண்ணுவாங்க, நான் முன்னாடி போய் உட்காந்துலாம் சொல்லிட்டு அவர் முன்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துருப்பாரு. இப்போ இவங்க மட்டும் தான் இங்கே இருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே பாரு நீ தனியாக இருக்கணும் பயப்படாத, என் கூட ஒரு கேங் இருக்கு சொல்கிறாங்க. உங்கள் கூட ஒரு கேங்காக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாரு சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு கேங்கே உட்காந்துருக்கு 2 டெஸ்கில். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பர்சன் அப்படி லைட்டாக பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண ஜிமின் அப்படி அப்படி சொல்லி திரும்பிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் என்னடா என்னாச்சு சொல்லுவது போய் பார்க்குறாங்க. இப்போவே கேட்குறாரு, ஏய் டேங்க சொல்லு இவன் தானா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் தான்டா சொல்கிறாங்க. இப்போ பாரு அந்த ஃபிலிக்ஸ் கரெக்டாக அங்கே போய் உட்காந்துட்டா, இப்போ அவனுக்கு தான் ஃப்ரெண்ட் ஆயிரும் போலேயே சொல்கிறாங்க. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு தான் எழுந்துச்சி வர்றாரு. ஏய் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல், ஆமாம் ஃபிலிக்ஸ் நீ எப்படி ஹாஸ்டலா இல்லை டேஸ் காலராக சொல்கிறாங்க. நான் டேஸ் காலர் தான் சொல்கிறாங்க. டேஸ் காலரா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு இவர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு ஒன்று தான் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கா. தள்ளி போட சொல்லிட்டு இவர் போய் உட்காராரு. பாருடா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் திரும்ப மாட்டேன்றாரு. இப்போ அவரே வந்துட்டு கிட்ட அவர் ஹெட்டை வந்து டர்ன் பண்ணுறாரு. பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவங்க சேர்ந்துட்டேன் அப்புறம் என்னடா சொல்கிறாங்க. அது என்ன இப்போ என்னடா அவருக்கு என்ன கோவம்னா, இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காரு. அதை பார்த்து ஒரு கோவமாக இருக்குது. உனக்கு என்ன இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எப்படி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவர் டேவை பார்த்துட்டு இதுக்கு பாசிட்டிவ் ஆகுதா அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு இவங்களாம் ஸ்கூலில் என் கூட படித்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நானே சொல்கிறாங்க. நீ எங்களோட 10th படிச்சடா, இவங்களோட 12th 11th 12th சொல்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. இது உன்னோட ஆமாம் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னேன் சொல்கிறாங்க. சரி ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எப்படி நான் நேமே சொல்லி எங்கள் பாரு இவன் ஆல்ரெடி உன்னை பற்றி நிறைய சொல்லிட்டான் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார்றவா நம்ம எல்லாரும் பின்னாடி போகலாம் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன், பின்னாடி உட்காந்தா எல்லாரும் திட்டுவாங்க அது நம்மளுக்கு சார் டீச்சர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் சொல்கிறாங்க. அது எப்படி ஒன்று நாங்கள் உட்கார விட்டுருவோமா சொல்லிட்டு அப்படியே ஜிம்மில் தூக்கிடுறாரு. நம்ம தான் வந்துட்டு வேணும் விட்டுட்டா சொல்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எங்கள் பாரு இப்போ சொல்லு என்னாச்சு என் மேலே கோவம் சொல்கிறாங்க. நீ அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, நான் தான் என்னோட ஐடியில் மட்டும் கொடுத்தேனே இதை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை மிஸ் பண்ணிட்டேன்டா, ஆனால் நான் இந்த காலேஜ் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன் எல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு உண்மையாக என்ன ஞாபகம் வச்சிருக்கியா சொல்கிறாங்க. எப்படி ஒன்று நான் மறக்க முடியும், அவனை எப்படி நான் மறந்து போவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஒரு பர்சனுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. இப்போ மெக்தான் இப்போ உனக்கு எதுக்கு ஜெலஸ் ஆகுதான் சொல்கிறாங்க. அது என்ன உன் வேலைப்பாரு சொல்கிறாங்க. பார்த்துட்டு இந்த சாருக்கு அந்த சார் வந்துட்டு இந்த காலேஜ் தான் வருவேன், இங்கே தான் படிப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரா சொல்லி கேட்குறாங்க. சரி அவன் சொல்கிறான். நீ ஏன் வந்தா சொல்கிறாங்க. ஏன் நம்ம எல்லோரும் ஒன்றா படிக்க சொல்லிட்டு ஒன்றா வந்தா சொல்கிறாங்க. போய் சொல்லாதடா, அவன் வந்துட்டு எப்போதுமே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, எங்கே அப்படி விட்டா உன்னை விட்டு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் போயிடுவான்னு சொல்லி தானே நீ கூட வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த நம்ம ஜங்கு வந்து முறைச்சி பார்க்குறது மெக்க வந்துட்டு ஒரு உண்மையை சொன்னால் அப்படி முறைப்பான் அப்படி சொல்லிட்டு வந்து பக்கம் திரும்பிக்கிறாரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரா, ஜிமின் கிட்ட ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. எனக்கு பாரு இது காய், இது மெக்கு, இது எண்ணு பார்த்தது ஜிமினுக்கு பிடிச்சிருது. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹாய் சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் நம்ம காய் எல்லாரையுமே இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. ஃபிலிக்ஸ் அவர் ஆல்ரெடி தெரியும். இப்போ எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிட்டு எங்கள் வரையும் வேலை ஃப்ரெண்டு லாஸ்ட்டாக இப்போ தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சோல்மேட் மாதிரி, அதாவது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்ததும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. நம்ம கிட்ட வந்து என்ன உன் ஃப்ரெண்டு படிக்க வந்தனா இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எப்படி இருக்கான் பாரு பியர்ஸிங்லாம் போட்டுக்கிட்டு என்னது இதுலாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான், எதுவும் சொல்லலாது அப்படி சொல்கிறாங்க. சரி நான் ஒன்றும் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இப்போ ஜங்கை பார்க்குறது ஜங்குக்கு ஜிமினை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது. அது ஜிமின் கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜங்கு கூட கோவம் வருது. சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பண்ணுறாங்க வெளில சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் வெளில போயிடுறாங்க.
இப்போ என்ன ஜிம்முன்கிட்ட ஏன் எங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க, எப்படி வர சொல்கிறாங்க, காரில் தான் சொல்கிறாங்க, ஏன் பஸ்ஸில் சொல்கிறாங்க, இல்லை பஸ்ஸில் வரல என்னை அப்பா கூட மாட்டாங்க நீ சொல்கிறாங்க, நானும் ஹாஸ்டல் சொல்கிறாங்க, ஹாஸ்டலான்றவங்க ஆமாம் சொல்கிறாங்க, ஏன் ஹாஸ்டலான்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லி மாறி போட்டு சொல்கிறாங்க, இல்லை ஹாஸ்டலில் நல்லா தான் இருக்கும் என்னை அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க, அப்படியா அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் நீ சொல்கிறாங்க, இல்லைடா நான் டேஸ் காலரை சொல்கிறாங்க, டேஸ் காலர் அவங்க ஆமாம் டேஸ் காலர் தான், நான் வந்துட்டு பஸ்ஸில் தானே வரேன் சொல்கிறாங்க, பஸ்ஸில் ஏன்ட்டு ஆனால் என்னோட அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. மெக்கு காய் எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. இந்த பக்கம் வெளில பார்க்கலாம், அம்மா நீ சொன்னி இது அவன் ஆல்ரெடி கேட்குறாங்க, அவன் தான் சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் இப்படி சொல்கிறேன்றாங்க. இல்லை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, நீ சொன்ன இப்படி இருப்பான் அப்படி பண்ணி நேரில் பார்க்க இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அவன்கிட்ட எதுவும் மிரட்டிட்டாதே சண்டை போட்டுறாதா, இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசுவோம் அவங்ககிட்ட பேசுவோம்டா சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீ ஃப்ரெண்டு தானே சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க, நீ ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு மட்டும் தானே அவனுக்கு சொல்கிறாங்க. டே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இங்கே பாரு நீ எனக்கு அவனும் ஒரே மாதிரி தான் சரியா சொல்லிட்டு வெளில வந்துடுறாரு. உள்ளே வராரு. இப்போது எங்கள் பாரு ஜங்கு வைக்கிற இங்கே பாரு நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்போவுமே எனக்கு மட்டும் தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லாதப்போ நீ தான் வந்த, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேஸில் யாருக்கும் நம்மகிட்ட விட்டே கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜிம்மினை. உள்ளே வந்துட்டு ஜிம்மின் எதுவுமே பார்க்கல, ஜங்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஜிம்மினை வந்துட்டு ஜிம்மின் வந்து ஜங்கு கண்டுக்கிறது இல்லை, 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. இப்படி தான்டா ரொம்ப க்யூட்டாக போகுது அந்த டேஸஸ், வந்து காலேஜ் டேஸ் ரொம்ப அழகாக போகும். இப்போ டேஸஸ் போக போக ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரகடாக இருப்பார். ஜிம்மினுக்கு ஜங்குக்குனா பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி பயப்பட ஒரு பார்த்தாரு. ஆனால் டேக்கிட்ட மட்டும்தான் ஜிம்மி நல்லா பேசுவார். ஜங்குக்கு டே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரை விட்டே கொடுக்க மாட்டார் எதுக்காகவும். ஆனால் டே வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ண சப்போர்ட் பண்ணுவார், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்கவே மாட்டார். ஏன்னா ஜங்குவோட லைஃப்பில் நடந்தது அப்படி. அதனால் வந்துட்டு அவர் எப்போவுமே அவர் கூட சப்போர்ட்டாக தான் இருப்பார். அவர் எதையுமே வந்துட்டு எடுத்து பேசவே மாட்டார். ரொம்ப வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவார், யாரை புள்ளி பண்ணாலும் அவர் சப்போர்ட் பண்ணுவார், யாரா அடித்தாலும் சப்போர்ட் பண்ணுவார். எதுக்குமே ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ணுறேன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் ஜிம்மின் அப்படி கிடையாது, அவர் இப்படி பண்ணுறதுலாம் பிடிக்கவே பிடிக்கல அவருக்கு. நல்லா படிக்கணும், படித்தா மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு மாறி இருப்பார். இந்த கேங்கில் எல்லோரும் ரொம்ப க்ளோஸாக நல்லா இருப்பாங்க ஜிம்மின் ஜங்குக்கு தவிர. ஜங்குக்கு போக போக ஜிம்மில் பார்த்துட்டே தான் இருப்பார் எப்போவுமே. ஜிம்மின் மட்டும் பார்க்கவே மாட்டார். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளியே போவார். இப்போ ஒன் ஃபைன் டே தான் நம்ம டே தான் சொல்கிறாங்க, இங்கே பாருடா ஜிம்னா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, ஏன்டா ஜங்குக்கு உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. அவள் ஏன்டா எப்படி இருக்கான், காலேஜுக்கு வந்து நல்லா படிக்க வேண்டாவா, இப்படி ரவுடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தா யார் பிரச்சனை பண்ணால் அவனுக்கு என்ன, அவன் ஒதுங்கி போக வேண்டியது தானே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னா உனக்கு தெரியாது ஜிம்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ சப்போர்ட் பண்ணுற டே எல்லாத்துக்குமே. எனக்கு சம்டைம் தோணுது நீ என்னோட டே தானா, நீ எப்படி இருக்க, நீ ரொம்ப இப்படின்றதானே டே இருந்த ஸ்கூல் படிக்கும்போது, நீ ஏன் இப்போ இப்படி மாறிட்ட சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணா நீ அப்படியே அதையும் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டேக்கிட்ட ஜிம்மின் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஜிம்மின் கோவம் பேச டேவால் தாங்கிக்க முடியல. ஜிம்மின் நான் ஏன் இப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அவன் தப்பு பண்ணால் நீ கண்டிக்க மாட்டியா, அங்கே பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் நல்லது பண்ணால் சப்போர்ட் பண்ணணும், கெட்டது பண்ணால் கண்டிப்பாக நம்ம கேட்கணும் சரியா, அதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அதை விட அக்செப்ட் பண்ணிக்க விட சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மினா உனக்கு ஜங்குக்கு பற்றி தெரியாது சொல்கிறாங்க. என்ன தெரியாது எனக்கு சொல்கிறாங்க. இல்லைடா அவன் வந்துட்டு நார்மலாக இப்படி இருக்கிற பர்சனே கிடையாதுடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறட்டே அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஜங்குக்கு நார்மலாக கிடையாது, ஜங்குக்கு வந்துட்டு யாரும் அவனுக்கு கேட்கறதுக்குலாம் இல்லைடா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு வந்துட்டு அவனுக்கு அப்பா இருக்காங்க, ஒரு ஸ்டெப் மாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டர் கூட இருக்கா சொல்கிறாங்க. சிஸ்டர் ஆமாம் அவங்களும் ஃபாரினில் இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அவங்கள ஒரு கார்டியன் இருக்காங்க, அவங்க வந்து மணி ஜங்குக்கு படிக்கிறதுக்கு மணி கொடுப்பாங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறான், ஜங்குக்கு சாப்பிட்டானா தூங்குனானா எப்படி இருக்கான் ஏது இருக்கான் சொல்லிட்டு கேட்க யாருமே இல்லைடா. அவன் அப்படி தனியாகவே இருந்துட்டானா, தனியாக இருந்து பழகிட்டானா, அவனுக்கு எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு பழகிட்டான்டா. அவன் லவ்வுக்காக ஏங்கின ஒரு பர்சன்டா. நான் அவன் லைஃப்பில் ஃப்ரெண்டாக போனதுக்கு அப்புறம் தான்டா அவன் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கான். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான், அவன் பக்கத்தில் யாராலையும் போகவே முடியாது, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தான்டா. நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கான். நீ சொல்கிற ஒரு ஃப்ரெண்டுனா எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிச்சு அவனுக்கு தெரிஞ்சுட்டு ஃப்ரெண்டாக தெரியாது, அவன் வேறு மாதிரி பார்ப்பான்டா சரியா. நம்ம எப்படி அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு தான்டா அவன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு சரியா. அவனும் தப்பாக எதுவும் பண்ண மாட்டான்டா, அவன் ஜஸ்ட்டு கோல்டாக இருக்கான். இப்போ யாராவது கிட்ட வந்து அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, லவ்னு யாராவது சொன்னால் அடிச்சிருவான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு அம்மா பாசனம் ரொம்ப ஏங்குறான்டா. அவனுக்கு அம்மாவே இல்லை, அவன் அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகிருக்கான். அவங்க ஸ்டெப் மாம் வேறு, அவங்க அப்பா வந்து பிரித்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஃபாரினில் இருக்காங்க அவங்க அப்பா இயர்லி ஒன்ஸ் தான் வருவார். அவன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கானா இல்லை அவங்க கொடுத்துருக்க வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கானா, என்ன சாப்பிட்றான் என்ன படிக்கிறான் என்ன ட்ரெஸ் போடுறான் எதுவுமே தெரியாதுடா. அவனுக்கு ஆசை அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும் எல்லாத்தையுமே. நல்லா மார்க் எடுப்பான், நல்லா படிப்பான், நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா இதாக இருப்பான். ஆனால் அவனை கேட்குறதுக்கு அப்படின்னா யாருமே இல்லை, அதெல்லாம் அவன் ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் சேஞ்ச் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க.
இதை கேட்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா சொல்லுவோம். ஆமாம். அதுக்கப்புறம் தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனா. இப்போவும் நான் சொன்னேன் என்ன சொன்னாலும் கேட்பான். டேஸ்ட் சொன்னால் ஜங்குக்கு என்னனாலும் கேட்பான். ஆனால் என்னால் அப்படி மாற்ற முடியாது. என்னோட ஜங்குக்கு வந்து அப்படி ஹர்ட் ஆகி தான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அவன் எப்படி இருக்கானோ எனக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு அப்படின்னா இப்போ இப்போ யாருமே அவன் கூட இல்லையா சொல்கிறாங்க. இல்லை அவன் தனியாக இருக்கான். ஹாஸ்டலே தான் இருப்பான். லீவ் விட்டால் கூட காய் வீட்டுக்கு மெக்கு வீட்டுக்கு இப்படி தான் வந்து போய் ஸ்டே பண்ணுவான். அப்புறம் வந்துட்டு அதனால தான் நான் ஹாஸ்டல் சூஸ் பண்ணதே வீட்டில் இல்லாமல். ஏன்னா அவனுக்காக தான் நான் பண்ணேன் இதெல்லாம். எனக்கு ஜங்க் வந்துட்டு அப்படி விடுறதுக்கு மனசே இல்லைடா. அவனை பார்க்கும்போது அவ்வளோ நல்ல பையன் தெரியுமா. ஜஸ்ட்டு அவன் யாருமே இல்லாமல் தனியாக விட்டதால ஒரு மாதிரி ஆகிட்டான்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ கேட்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி இருக்கானாலும். ஆமாம், அவனுக்கு யாராவது கண்ட்ரோல் பண்ணால் அவனை யாரா பேசினா அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவன் மேலே ட்ரூ லவ் யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவான் தெரியுமா. என் மேலே அவன் அப்படி தானே பாசம் வச்சிருக்கான். இப்போ நான் உன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட அவனால் தாங்கிக்க முடியல தெரியுமா. என்னோடய ஃப்ரெண்ட் எங்கே அவனை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பயந்தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ எந்த மாதிரி எனக்கு அவனுக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு அவனே புரிஞ்சுக்கிட்டான். இப்போ பாரு முன்னாடி கோவப்படும் அவன்கிட்ட பேசினா. இப்போ கோவப்பட்டான் பற்றியா இப்போ அமைதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியாட்டே சொல்கிறாங்க. ஆமாம், நீ வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அவன் தப்பான பையனடா. ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பாரு என்னை விட உன்னை விட நீ நினைக்கிறியா நம்ம சாஃப்டாக எந்த தப்பும் பண்ணாமல் யாரையும் புலி பண்ணாமல் யாரையும் ரேகிங் பண்ணாமல் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிற நல்ல பசங்களாக இருப்பாங்க நினைக்கிறியா. அப்படி கிடையாதுடா அப்படி சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய பசங்க பாய்சண்டாக இருப்பாங்க தெரியுமா. ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் பார்க்க தான் வெளில அப்படி இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு. அவனை மாதிரிலாம் யாருமே இருக்க முடியாது சொல்லிட்டு ஜங்குக்கு பற்றி ஜிமினுக்கிட்ட சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவன் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் இதை பற்றி ஜங்கு பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டேன். ஜங்குக்கிட்ட கோவப்பட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே என்னோட மினி புரிஞ்சுக்கிட்டான் நான் சொல்கிறாங்க. மினின்னு கூப்பிடாத சொல்கிறாங்க. ஏன் என்னை கூப்பிடக்கூடாதா சொல்கிறாங்க. நீ இப்படி கூப்பிட்டா எல்லாரும் என்னை பார்த்து அப்படி கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கூப்பிடவா சொல்லிட்டு கிளாஸில் வந்துடுறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினா ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிட்ட ஜிமின் ரொம்ப க்ளோஸாக இருப்பாரா, ரொம்ப லவ் அண்ட் கேராக அப்படி இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமினா. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு ஜிமினுக்கு ஜங்குக்கு பிடிக்காதனால அவர் கொஞ்சம் பயப்படுவார் தள்ளி போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து சொல்லியிருப்பாரு ஜிமினுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ரகடாக இருக்கிறது வந்து அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாலே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பிடிக்காது போல அவனுக்கு எப்போவுமே அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஒன் ஃபைன் டே தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் கேண்டீனில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக சேடாக இருக்காங்க. எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்காரு. பேசவே மாட்டேன்றாரு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என்ன ஜிமினா சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்லேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த பிளேஸ் விட்டு எந்திரிச்சே போயிடுறாங்க. ஜிமின் கேட்குறாங்க என்னாச்சு ஜங்கு என்னாச்சு சொல்லேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா இன்னைக்கு அவனுடைய அம்மாவுடைய அதாவது இறந்த நாள் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம், அது அவங்க அப்பா வந்து இங்கே வருவாங்க எப்போயுமே ஒவ்வொரு இயர்ஸுமே வருவாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் போவாங்க அந்த சிமெண்ட்ரிக்கு போயிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வரலையா. ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு அவங்க கார்டியன் இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அதனால ரொம்ப அப்செட் ஆகிருக்கான். அம்மாவோட இந்த டேக்கு கூட அவங்களால இங்கே வர முடியல அப்படிங்கும்போது அவன் ரொம்ப இதாகிட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணேன். ஆனால் அவன் வந்துட்டு இப்போ சமாதானமே ஆக மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. நீ இங்கே சாப்பிட நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு தான் ஜங்கு தேடி வராங்க. ஜங்குக்கு அங்கே ஒரு ட்ரீ கிட்ட அப்படியே சாஞ்சிட்டு பயங்கரமாக டேஸ் கொட்டிகிட்டே இருக்க ஒரு கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மு தான் ஒன்று ஜங்குக்கிட்ட வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு டக்குன்னு டேஸ் வெயிட் பண்ணிட்டு என்ன இங்கே எதுக்கு வந்திருக்கா சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை உங்க கூட கொஞ்சம் போகலாமா சொல்கிறாங்க. வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளிலையா எதுக்கு ஏன் கூட்டிகிட்டு போகலையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் எங்கே சொன்னாலும் கூட்டிகிட்டு போவான். ஆனால் இந்த பிளேஸ்க்கு என்னால் கூட போக முடியாது. உங்க கூட தான் போகணும் வரியா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. எதுக்கு எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாயேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட ஹேண்டை ஜிமின் பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஜிமின் வந்து ஜங்கு பக்கம் போக மாட்டாரா. அதனால ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு என்னாச்சு சொல்கிறாங்க. வா என் கூட சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்குமே வராங்க. எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்காக நீ ஒன் டே டிரைவராக வர முடியாது சொல்கிறாங்க. டிரைவராவா சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் டிரைவராவா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு இப்போ ஜங்குக்கிட்ட ஜிமின் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறாங்க. நீ என் கூட தான் வருவே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட வரக்கூடாதா என்ன நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போவேன் ஆனால் எங்கே சொல்கிறாங்க. நீ போ சொல்கிறாங்க. அவர் பைக்கில் ஸ்டார்ட் ஆகுது. போகிறப்பயே ஜங்கு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு பிளேஸில் நிறுத்து அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. நிறுத்து அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு நிறுத்திட்டு நம்ம ஜிமின் போயிட்டு ஒரு ஃப்ளவர் தான் வாங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸ் தான் ஃபுல்லாகவே ஒரு பக்கே வந்துட்டு அழகாக வாங்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இப்போ போகலாம் சொல்கிறாங்க. எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளேஸ் கிட்ட நிறுத்த சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாரு. இங்கே எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நிறுத்து அப்படி சொல்லிட்டு
நேற்று ஜங்கோட ஹேண்டை ஜிமின் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட ஹேண்டை ஜிமின் பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என் கூட நீ வரமாட்டியா சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஜங்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவர் எதுவுமே சொல்லாமல் ஜிமினோட ஹேண்டை வந்து அவரும் பிடிச்சிக்கிறாரு. ஆனால் ஒரு மாதிரி அவசரத்துக்கு வர்றதுக்கு இங்கே எதுக்கு சொல்கிறாங்க. வா ஏன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக ஜங்கோட அம்மாவோட சிமெண்ட்ரிக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு வைக்கிறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டர்ன் பண்ணி ஜிமின்னு பார்க்குறாங்க. பேசு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. பயங்கரமாக அழுதாரு. ஜங்கு வந்து அப்படி நின்று பண்ணிடுறாரு. பயங்கரமாக அழுதாரு ஜங்குக்கு. ஆனால் ஸ்டில் ஜிம்னோட ஹேண்டை பிடிச்சிருக்காரு. அவர் ஜிம்மில் அப்படி நின்றுருக்காரு. ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அனாதை ஆகிட்டேன்னு தெரியுமாம்மா. எனக்கு அவர் அப்பான்னு இருக்காருமா, ஆனால் எந்த ஒரு லவ் கேருமே கொடுக்க மாட்டேங்கிறாம்மா. நீங்கள் சொன்னீங்களே உன்னோட அப்பாவை இருக்காத, உன்னோட அப்பாவை லவ் பண்ணு, அவர் எப்படி இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா நீங்கள் சொன்னீங்கல்லம்மா. நீங்கள் சொன்னீங்க தானம்மா நான் எல்லாமே பண்ணேன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டேனேம்மா. அப்படி இருந்தும் கூட அவர் இன்னைக்கு டேயில் கூட அவர் வரலம்மா. அப்புறம் எப்படிம்மா நான் எனக்கு அவர் அப்பாவாக இருப்பார் சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணார். இப்போது நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட என்னையும் ஹர்ட் பண்ணுறாருமா. நீங்கள் உங்களை என்ன உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருக்க கூடாதா சொல்லிட்டு கேட்கா. ஜிமினுக்கு அப்படியே டீயர்ஸ் கண்ட்ரோலே பண்ணாமல் வந்துட்டுருக்கு. கீழே ஜங்கு நீட் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கடத்து மேலே ஜிமினால முடியல. அப்படியே அவருக்கு ஈக்குவலாக நீடர் பண்ணிட்டு அப்படியே ஜங்கு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோட ஹெட்டை ஜிமினோட செஸ்ட் வச்சுட்டு பயங்கரமாக அழுறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அழுத உன்னோட அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல சொல்கிறாங்க. பிடிக்காது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அழாத, இங்கே பாரு நான் இருக்கேன்ல, இங்கே பாரு உன்னோட அம்மா அவங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க. பாரு ஹாப்பியாக பேசணும், எதுக்காக அவ்வளோ அழற, அவங்க வரலாம் என்ன, நீ வந்திருக்கல்ல பாரு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு டீயர்ஸில் வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. நீ சொல்லு நான் ஹாப்பியாக இருக்கம்மா, லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி நான் வருவேன், ரொம்ப நீங்கள் எந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரிலாம் இருப்போம்மா, ஒரு ஹாப்பியாக லைஃப்பை நான் வாழ்வேன்னு சொல்கிறாங்க. ஜங்குன்னு பார்க்குறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவனால் அது எதுவுமே சொல்ல முடியல. அவர் போயிட்டு அப்படியே அந்த சிமெண்ட் செடி போய் ஹெட்டை வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு அதை பார்க்க ரொம்ப ஒரு பெயினாக இருக்குது. ஏன் இப்படி அழற, நீ உன்னை இப்படி நான் பார்த்ததே இல்லை. சொல்லும்போது கூட நான் ஏதோ நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸாக தான் உன்னை நானே ஃபாலோ பண்ணேன். நீ எப்படி இருக்கா, நீ வெளில அவுட் சைடில் எப்படி இருக்கா, இன்சைடில் நீ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழாத சொல்லிட்டு ஜங்குக்கு அவரோட டேஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜங்கு வந்து அப்படி படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட ஹெட்டில் யாரோ ஒரு பாஸ் வந்து அப்படியே கையை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்கு டக்குன்னு வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா ஃபேஸ் அப்படியே ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவங்க வந்து பார்த்தா ஸ்மைல் பண்ணி அப்படி இருக்கும் அப்படி இருக்குது. சேம் டைம் ஜிம்மோட ஹேண்டு தான் ஜங்கோட ஹெட் மேலே இருக்குது. அவங்க அம்மா ஸ்மைல் பண்ண ஜிம்மோட ஹேண்ட் அங்கே இருக்கா. பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவே பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரிட்டர்ன் பண்ணி நம்ம ஜிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. நான் இருக்கெல்லாம் அழக்கூடாது சொல்கிறாங்க. நியூட்ரல் பண்ணி ஒரு மாதிரி ஹேண்ட் டேஸ்ட் வைப் பண்ணிடுறாங்க. நான் இருக்கேன் ஜங்குக்கா அழாத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் ஜங்குக்கா அப்படின்ட்டு கூப்பிட்றது தான். நம்ம ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த டே அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டே. ஆனால் சேம் டைம் ஜிமின் இன்றைக்கி தான் ஜங்குக்கிட்ட பேசியிருக்காரு. இந்த டேவை பார்க்குறப்ப ஏதோ அவங்க அம்மாவே ஜிமின் ஜங்குக்கிட்ட வந்த மாதிரி ஜிமின் ஜங்குக்கு ஒரு ஃபீல். இப்போது நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டேஸாக இருக்குது. அழக்கூடாது என்ன அம்மா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழாத சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்குக்கு அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி பார்க்கும்போது அவங்க சேடாக இருக்க மாதிரி இருக்குது. நீ சிரிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ரெஃப்ளெக்ட் காமிக்க. ஓகேவா, நீ ஹாப்பியாக இருந்தால் உங்கள் அம்மா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க, நீ சேடாக இருந்தால் அவங்களும் சேடாக இருப்பாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமா ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிற ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க அவங்க அம்மா முன்னாடி. நான் எப்போதும் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு அவங்க அம்மா முன்னாடி. அம்மா நான் ஹாப்பியாக இருப்பேம்மா, எப்போவுமே நீங்கள் என் கூட, உங்களோட பிளஸிங்ஸ் எப்போதும் இருக்குல்லம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா ஃபேஸ் அப்படி ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி உங்கள் எத்தனை டைம் வந்துருப்பாரு, இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி உங்கள் அப்பா சொன்னது கூட கிடையாது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ ஜங்கோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஒன் டே நான் இல்லைனாலும் என்னோட பிளேஸை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு பர்சன் வருவாங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வரைக்கும் போல்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அழக்கூடாது, உன்னோட டேஸை வைப் பண்ண நான் இல்லை ஒரு பர்சன் வருவாங்க என்ன மாதிரி அப்படி சொன்னதான் ஞாபகம் வருது. அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமினையும் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலை. ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருக்காங்க. ஒரு 1 hour அங்கே இருந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு டைம் ஆகுது போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வா போகலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு கூட்டிகிட்டு வந்து ஜிமின் ஜங்கு என்ன கேட்குறாங்க ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் நீ சிம்பதியில் பண்ணுறியா சொல்கிறாங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு தெரியும் இல்லை என்னை பார்த்தா பாவமாக இருக்குது, எனக்கு அம்மா இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்க. நான் எதுவுமே சொல்லம்மா. ஜங்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து புரியலான்னு இந்த ஃபீலிங் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த கம்ஃபர்ட் இதெல்லாம் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எதுக்காக எனக்கு கம்ஃபர்ட் பண்ண நினைக்கிற சொல்கிறாங்க. உனக்கு இந்த கம்ஃபர்ட் வேணுமா வேணாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு அப்படி ஜிமினோட ஐஸை பார்த்துட்டு எனக்கு வேணும் இப்போ இல்லை லைஃப் லாங் அப்படி சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க.
லைஃப் லாங் வேணுமா சொல்கிறாங்க, லைஃப் லாங் எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உனக்கு லைஃப் லாங் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜிமன் ஜாங்கோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜாங்குக்கு அவ்வளோ டேஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது சிம்பதினால இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு, இது நம்மளுக்காக நம்ம அம்மாவே ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. ஜிமனை பார்க்கும்போது அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரிடா அதோட பார்ட் 2ல் வரும் ஓகேங்களா. இந்த விமன் குக் 3 பேருமே மைண்ட் லீடு தான், அவங்க 3 பேருமே லவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் இவங்க 2 பேரும் காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, 3 பேருமே லவ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.